வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, மாடு கெடா கன்று போட்டால் மேக்ஸிமம் யாரும் வச்சுருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட நாளில் விற்றுருவோம். அது பாலை அடக்காமல் இருக்க என்ன வழி அப்படிங்கிறத நம்ம யோசித்தா பரவாயில்லைங்க. அந்த மாதிரி யோசித்து தான் ஒரு சில வேலைகள் பண்ணி இந்த மாட்டை கறக்க போகிறேன். கன்று போட்டு ஒரு 40 நாளைக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஓரளவுக்கு அதோட ஏக்கங்கள்லாம் போன பின்னாடி அந்த கன்றுக்குட்டியை விற்றா தான் நல்லாயிருக்கும். ஒரு குறுகிய காலத்துலேயே அதை கன்றுக்குட்டியை நம்ம விற்றுட்டா நல்லா இருக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அதோட ஏக்கங்கள் தனியணுங்க. அந்த கன்றுக்குட்டி மேலே இருக்கிற ஏக்கம் ரொம்ப அதீதமாக இல்லாத அளவுக்கு இருக்கும்போது விற்றா தான் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கெடா கன்று போட்டாவே ஒரு சில மாடுகள் தலையீத்து கெடேரிகள் ரொம்ப நாள் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஈத்து வெளி மாடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த தலையீத்து கெடேரிகளை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வச்சுருக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இது ஈத்து வெளி மாடு தாங்க, அதனால் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. இந்த மாடு இப்போ இன்னொரு மாட்டு கன்றுக்குட்டி இருக்குதுங்க. அதை முட்டை விட்டு பார்ப்பேங்க. அப்படி முட்டை விட்டு பார்க்கலைன்னா இன்னொரு மெத்தடு இருக்குது, அந்த முறையிலையும் பார்ப்பேங்க. ஏன்னா அதோட கன்றுக்குட்டி ஏக்கம்னு அந்த மாட்டுக்கு இருக்குது. திடீர்னு நம்ம விற்றா என்னதான் இருந்தாலும் நாள் படம் இருந்தாலும் 40 நாள் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்குங்க கன்றுக்குட்டி மேலே. அதனால் இது இன்னொரு மாட்டோட கன்றுக்குட்டிங்க, அவுத்து விட்றேன். பாலுக்கு முட்டை விட்டுருச்சுன்னா பரவாயில்ல, அப்படி முட்டை விடலைன்னா இன்னொரு மெத்தட் போய் பார்ப்பேங்க. அதுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இது நம்ம கன்றுக்குட்டி இல்லைன்னு. அதனால் மடியில் முட்டை விடலை, கட்டிடுவோங்க. கட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீனி எடுத்து வச்சுருவோங்க. அதுக்கு பிடித்த தீனியை ஒரு 2 நாளைக்கு வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. அதனால் பச்சை தீனி வச்சுருவோங்க. ஏன்னா அதோட மைண்டை டைவர்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த கன்றுக்குட்டி ஏக்கம் இல்லாமல் வைக்கிறாங்க. ஏன்னா மடியில் பால் அடக்காமல் இருக்கணுங்க. ஒரு சில நேரங்கள் பால் அடக்குச்சுன்னா மடி நோய் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 2 நாளைக்கு எப்படியா இருந்தாலும் கத்தத்தான் செய்யுங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஒரு நேரம் கூட பால் அடக்காத அளவுக்கு செய்கிறது நல்லதுங்க. கன்றுக்குட்டி விற்ற மாடுகள் ஒரு நேரம் 2 நேரம் பாலை அடக்கிக்கும். அந்த பாலை அடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி தாங்க இந்த வழி. இப்போ தீனி திங்கிற மூவிஸில் அது சுரப்பு இறக்கிருங்க. ஏன்னா இப்போ இன்னொரு கன்றுக்குட்டியை வேறு முட்டை விட்டுருக்கான், அது கன்றுக்குட்டியும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு இருக்குங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு சுரப்பு இறக்கிருங்க. நம்ம சுரப்பு இறக்காமல் இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனைங்க. அந்த மடியில் முழுமையாக பால் இருக்குங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இளங்கறவைலாம் பார்த்திங்கன்னா 7 லிட்டர்லேருந்து 10 லிட்டரு வரைக்கும் கறக்கிறதுக்கு இருக்குதுங்க. அது 2 நேரத்துக்கு அடக்கி வச்சுருந்துச்சின்னா மடி வேதனைகள் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி அடக்கி வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வலிங்க. தீனியை திங்க விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம அந்த பாலை கறந்துடலாங்க. சுரப்பு இறக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுரப்பு இறக்கிறேன். ஏன்னா முழுமையாக டக்குன்னு சுரப்பு இறக்காதுங்க. கன்றுக்குட்டி இல்லாதனால கொஞ்சம் லேட்டாகுங்க. அதனால் 10 நிமிஷங்கிறது ஒரு 15 நிமிஷம் ஆனாலும் மெதுவாக அது சுத்தமாக மடியில் பால் இல்லாத அளவுக்கு கறந்துட்டு எடுக்கிறது நல்லதுங்க. பாலை நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் தான் இதுங்க. 2 நாளைக்கு எப்படியா இருந்தாலும் அது கன்றுக்குட்டி ஏக்கத்தில் கத்தத்தான் செய்யும். நம்ம ஒரு நேரம் கூட பாலை அடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் தாங்க இது. இந்த பால் ஓரளவுக்கு சுரப்பு இறக்கிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். முழுமையாக இறங்காமல் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குதுங்க. அது தீனி திங்கிற மூவிஸில் இருக்கிறதுனால, அது ஓரளவுக்கு நம்ம கை வச்சு பழக்கம் இருக்கிறதுனால, ஒரே ஆள் தான் கறந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சுரப்பு இறக்கிடுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பால் கறந்துக்கிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள், இப்போ பால் அதீதமாக வருதுங்க. முன்னே பால் கம்மியாக தான் வந்துச்சு, இப்போ அதீதமாக வருதுங்க. இன்னொன்றும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பாலை கறந்து முடிச்சுட்டு மடிக்கு நல்லா தண்ணி அடித்து விடுறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. ஏன்னா கன்றுக்குட்டி ஏக்கம் இருக்கிறதுனால
கொஞ்சம் நஞ்சனாச்சு பாலை அடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்து பால் அடக்கி வச்சுன்னா ஒரு சில நேரங்களில் மடி நோயாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அடித்து விட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்காதுங்க. அதனால் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இந்த பாலை கறந்து முடிச்சாச்சுங்க. ஒரு சில மாடுகள் பாலை அடக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தீனியை வச்சு அல்லது இன்னொரு கன்றுக்குட்டியை முட்டை விட்டு கறந்து பாருங்கள் மடி லூஸாக தான் இருக்குது. இந்த முறையிலையும் பால் அடக்காமல் நம்ம பார்த்துக்கலாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.